வணக்கம். இது உங்க சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல கன்டினியூஷன் கிளாஸ் பார்க்க போறோம். அதாவது லாஸ்ட் கிளாஸ்ல 79th கிளாஸ் பார்த்துருப்போம். டே 79 29வது நாளோட கிளாஸ் பார்த்துருப்போம். அந்த கிளாஸோட கன்டினியூஷன் தான் பார்த்துருப்போம். ஸோ இப்போ லாஸ்ட் டைம் என்ன பார்த்தது அப்படின்னு சின்னதாக பார்த்துட்டோம்னா ஹேவ் யூ பீன். அப்போ பீன் அப்படின்ற வார்த்தைக்கும் கான் அப்படின்ற வார்த்தைக்கும் வித்தியாசம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். பீனுக்கும் கானுக்கும் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல எப்படி வித்தியாசப்படுது, அதனுடைய பொருள் எந்த விதத்துல மாறுபடுது அப்படின்னு பார்த்தோமா. அதே மாதிரி கொஸ்டின் டைப்ல டு யூ நோ ஷாஷா அப்படின்னு கேட்குறாங்கன்னா அது ஆமா தெரியும். அப்போ எவ்வளவு காலமா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது அது கொஸ்டின்ல வந்து ஆம், எந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இங்க பாருங்க. அப்புறம் ஹவு லாங் அப்படின்னு என்ன, ஹவு ஃபார்னா என்ன, வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? இப்போ இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா அப்போ இன்னைக்கு பார்க்க போறது எப்படின்னா இந்த ஃபாரு சின்ஸு இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து ஒரு சென்டென்ஸ்ல இங்கிலீஷ் கிராமர்ல எந்த மாதிரியான பொருளை கொடுக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் வந்து எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா ஃபார் த பாஸ்ட் 3 days தெர் வாஸ் அ மேட்ச், தெர் வாஸ் அ கிரிக்கெட் மேட்ச் ஃபார் த பாஸ்ட் 3 days அப்படின்னா கடந்த 3 நாளாக ஒரு கிரிக்கெட் மேட்ச் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இங்கே பாருங்க. அப்போ ஃபார் எப்படி யூஸ் ஆகும்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும், கடந்த 3 மாசமா, கடந்த 2 மாசமா அப்படின்னு சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடை வந்து பர்டிகுலராக இத்தனை நாள் தான், இத்தனை மணி நேரமா, இத்தனை வருஷமா, ஃபார் த பாஸ்ட் 10 years we are living here அப்படின்னு சொன்னால் கடந்த 10 வருடமாக நாங்கள் இங்கே தான் வசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி வரும். ஸோ அதுதான் ஃபார் வந்து சொல்லணும். சரிங்களா? அதே மாதிரி சின்ஸ் அப்படின்றத சொன்னால் சின்ஸ் எப்படின்னா ஒரு ஆரம்ப காலத்துலேருந்து, ஒரு தொடக்க புள்ளியிலேருந்து. இப்போ பொங்க பாருங்களேன். ஒரு 1990லேருந்து ஃப்ரம் 1990 we are living here அப்படின்னாங்கன்னா நாங்கள் 1990லேருந்து நாங்கள் மெட்ராஸில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதெல்லாம் வந்து சின்ஸ் அப்படின்ற வேலை செய்யும். அப்போ ஃபார் அப்படின்றது வந்து பர்டிகுலராக ஒரு டைம் பீரியடுக்குள்ள இருக்கிற காலத்தையும், சின்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ஆரம்ப புள்ளியில் ஆரம்பித்து இது வரைக்கும் இருக்கிறதையும், இருக்கிற காலகட்டத்தையும் சொல்லும். சரிங்களா? ஓகே. இப்போ ஐ ஹாவ் பாருங்க, ஐ ஹாவ் லாஸ்ட் மை கீ அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. ஐ ஹாவ் லாஸ்ட் மை கீ. இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சரிங்களா? ஐ ஹேவ் லாஸ்ட் மை கீ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஐ லாஸ்ட் மை கீ அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஐ ஹேவ் லாஸ்ட் மை கீ அப்படின்றதுக்கு நான் என்னோட அது வந்து பர்ஃபெக்ட் டென்ஸில் வருது. இங்கே லாஸ்ட் அப்படின்றது வந்து இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு ஃபார்ம். சரிங்களா? அப்போ லாஸ்ட் அப்படின்னா தொலைச்சிட்டேன். இந்த ரெண்டாவது இடத்துல வந்து இது வந்து சிம்பிள் பாஸ்ட்டாக வருது. அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஒரு சப்ஜெக்ட் அதுக்கு அடுத்தது ஒரு வெர்பை போட்டாலே, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு வெர்பு வந்துட்டாலே அது வந்து சிம்பிள் டென்ஸாக இருக்கும். அது ப்ரெசண்ட்டாக ஃபியூச்சரா இல்லை பாஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரக்கூடிய வெர்பு வச்சு கண்டுபிடிச்சலாம். இப்போ இங்கே ஒரு ஐ அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. இப்போ லாஸ்ட் அப்படின்ற ஒரு வெர்பு இருக்கு. சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் வெர்பு வந்துருச்சு. ஸோ அதில் சிம்பிள் டென்ஸு. சிம்பிள் டென்ஸில் லாஸ்ட் அப்படின்னு வந்துக்கிறதுனால லூஸ், லாஸ்ட், லாஸ்ட் அப்படின்னு வரும்போது அது சிம்பிள் பாஸ்ட். ஐ லாஸ்ட் மை கீனா இந்த சாவியை தொலைச்சிட்டேன். இப்போ இந்த ரெண்டு டென்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ லாஸ்ட் மை கீ அப்படின்றதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாமா? இப்போ உங்களை கேட்குறாங்க உங்களோட சாவி எங்க அப்படின்னு கேட்கும்போது ஐ லாஸ்ட் மை கீ, என்னோட சாவியை தொலைச்சிட்டேன், என்னோட சாவி தொலைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஐ லாஸ்ட்னாலும் தொலைஞ்சிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் இங்கே வந்து என்னோட சாவியை தொலைச்சிட்டேன், ஆனால் இது வரைக்கும் அதை கண்டுபிடிக்கல. ஸோ இப்போ ஐ லாஸ்ட் மை கீனா என்னோட சாவி தொலைஞ்சிருச்சு. என்னோட சாவி தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது இது வந்து நேற்று தொலைஞ்சதா இருக்கலாம், இல்லை 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம், 2 மாதத்துக்கு முன்னாடி இருக்கலாம், இல்லை 1 மாதத்துக்கு முன்னாடி இருக்கலாம், இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம். சரிங்களா? அப்போ லாஸ்ட் சிம்பிளாக சொல்லும்போது, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சொல்லும்போது அது டைம் பீரியடை நம்ம சொல்லி ஆகணும். அது எப்போ தொலைஞ்சது அப்படின்னு. இப்போ 2 years பேக் ஐ லாஸ்ட் மை கீ அப்படின்னு சொல்லணும். இல்லை பிஃபோர் 1 month, 1 மாதத்துக்கு முன்னாடி ஐ லாஸ்ட் மை கீ, என்னோட சாவி தொலைச்சிட்டேன், தேடி பார்த்தேன் கிடைக்கல, தொலைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஐ லாஸ்ட் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லும்போது. பட் அது இங்கே பாருங்களேன், ஐ ஹாவ் லாஸ்ட் அப்படின்னா ஐ ஹாவ் லாஸ்ட்
மைக்கின்னா, "சாவி எங்கப்பா?" அப்படின்னு கேட்டா, "சாவி தொலைஞ்சிருச்சு." அடுத்த கேள்வி கேட்பாங்க. சாவி தொலைஞ்சிருச்சுன்ற செய்திய மட்டும் தான் சொல்லக்கூடியது வந்து அந்த ஐ ஹேவ் லாஸ்ட். அதே மாரி இப்பதான் என்னோட சாவிய தொலைச்சுட்டேன். ஐ ஹேவ் லாஸ்ட் மை கீ ஜஸ்ட் ஐ ஹேவ் லாஸ்ட் மை கீ அப்படின்னு சொன்னா, இப்பதான் என்னோட சாவிய தொலைச்சுட்டேன். அப்ப இப்போன்னு சொல்லும்போது கூட நம்ம பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ரீசன்ட் பாஸ்ட் ரீசன்ட் பாஸ்ட்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முடிஞ்ச விஷயங்களையும், இல்ல ஒரு செயல மட்டும் முடிஞ்ச விஷயத்தோட ஒரு செயல மட்டும் சொல்லணும் அப்படின்னா, நம்ம பெர்ஃபெக்ட் டென்ஸ யூஸ் பண்ணலாம். இப்ப ஐ ஹேவ் லாஸ்ட் மை கீன்னா சாவி தொலைஞ்சிருச்சு அவ்வளோதான். ஐ லாஸ்ட் மை கீ அப்படின்னு சிம்பிள் பாஸ்ட்ல சொல்லும்போது, ஐ லாஸ்ட் மை கீ என்னோட சாவிய தொலைச்சுட்டேன். எப்ப தொலைச்சேன்? அப்படின்னு அடுத்த கொஸ்டின் வரும். அதுதான் சிம்பிள் பாஸ்ட். ஓகேங்களா? எப்போது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கொஸ்டின் ஒண்ணு ரைஸ் ஆனுச்சுன்னா, அது வந்து சிம்பிள் பாஸ்ட்டு. வெறும் சாவிய மட்டும் தொலைச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா, அது வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல வந்துரும். பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல வந்துரும். சரிங்களா? இது பிரசன்ட் பெர்ஃபெக்ட். ஐ ஹேவ் லாஸ்ட் மை கீனா பிரசன்ட் பெர்ஃபெக்ட். ஐ லாஸ்ட் மை கீனா சிம்பிள் பாஸ்ட். ஓகேங்களா? ஓகே. இப்ப இங்க பாருங்க. ஹி ஹாஸ் கான் டு ஸ்கூல். ஹி வென்ட் டு ஸ்கூல். இப்போ இங்க பாருங்க. இங்க சொல்றேன் பாருங்க உங்களுக்கு வித்தியாசம். ஹி ஹாஸ் கான் டு ஸ்கூல். அவன் எங்கன்னு கேட்குறாங்க. அவன் எங்கன்னு அப்பா வீட்ல வந்து கேட்குறாங்க. எங்கப்பா தம்பி இருந்தானே, நீங்க 2 பேர் மட்டும் தான் இருக்கீங்க. தம்பி இருந்தானே எங்க அப்படின்னு கேட்கும்போது, உங்க அக்கா சொல்றாங்க, அப்பா தம்பி கடைக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தம்பி கடைக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இங்க பாருங்க. ஹி வென்ட் டு இன்னொரு பதிலும் சொல்றாங்க. அவன் எங்கப்பா? எங்க போயிருக்கான்? எங்க ஆள காணோம் அப்படின்னு கேட்கும்போது, அவன் கடைக்கு போனான். இவன் கடைக்கு போனான். ஹி வென்ட் டு ஷாப்னா கடைக்கு போனான் அப்படின்னு அர்த்தம். இங்க வந்து போயிருக்கான், போய் இருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. அப்போ இந்த மாதிரியான மீனிங்கும் வந்து வரும். இப்ப ஹி ஹாஸ் கான் டு ஸ்கூல்னா, அப்பா வந்து கேட்கிறாரு, அவன் எங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது ஹி ஹாஸ் கான் டு ஸ்கூல். அவனாப்பா? அவன் அவன் ஸ்கூலுக்கு போயிட்டான்ப்பா தம்பி. ஹி ஹாஸ் கான் டு ஸ்கூல்னா அவன் ஸ்கூலுக்கு போயிட்டான்ப்பா அப்படின்னு அர்த்தம். ஸ்கூலுக்கு போயிருக்கான் அப்படின்னு அர்த்தம். அப்போ போனவன் ஸ்கூல்ல தான் இருக்கிறான். இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போனா அவனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸ்கூலுக்கு போனவன் அங்கே தான் இருக்கிறான். ஸ்கூலுக்கு போனதை கண்டுபிடிச்சிடலாம். ஹி ஹாஸ் கான் டு ஸ்கூல்னா அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஹி வென்ட் டு ஸ்கூல் அப்படின்னா, எங்கப்பா தம்பியை காணோம் அப்படின்னா, அவன் ஸ்கூலுக்கு போனான்ப்பா. ஆனா இந்த இடத்துல எப்படி மீனிங் வரும்னா, அவன் ஸ்கூல்ல இருக்கானா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஸ்கூலுக்கு போனான். ஆனா இப்போ அவன் இங்க இருக்கானா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அப்படின்னு கேட்கிறப்போ, அப்படியா ஸ்கூலுக்கு போனானா? எப்போ போனான்? அப்படின்னு ஒரு அடுத்த கொஸ்டின் ஒன்று ரைஸ் ஆகும் உடனே. இப்போ இங்க அவன் எங்கப்பா எங்க போயிருக்கான் அப்படின்னு, ஸ்கூலுக்கு போயிருக்கான்ப்பா. அப்ப ஸ்கூலுக்கு தானே போயிருக்கான். ஓகே. அடுத்தது எதுவும் கேட்க மாட்டாங்க. அது தொடர்புடைய கொஸ்டின் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஆனா இங்க அவன் ஸ்கூலுக்கு போனான் அப்படின்னு சொல்லும்போது, ஸ்கூலுக்கா போனா? எப்பப்பா போனான்? போனவன் இன்னும் ஏன் திரும்பி வரல? ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா? அப்படின்னு அடுத்தடுத்த கொஸ்டின் ரைஸ் ஆகும். அதுதான் சிம்பிள் பாஸ்ட். ஓகேங்களா? அப்போ இது 2மே ரொம்ப முக்கியம். இது வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட். இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அப்போ பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டுக்கும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கும் உள்ள சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது பாருங்களேன். இப்போ அடுத்தது என்னன்னா, ஏன்பா இங்க பாருங்க, உங்க மேனேஜர் வராரு. ஆஃபீஸ் கிளீன் பண்ணியாச்சா அப்படின்னு கேட்குறீங்க. ஆஃபீஸ் கிளீன் பண்ணியாச்சு. இன்னும் 1/4 மணி நேரத்துல மேனேஜர் வரப்போறாருப்பா. ஆஃபீஸ் கிளீன் பண்ணியாச்சா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு 10 மணிக்கெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் விசிட் வந்து உங்க மேனேஜர் உங்க ஆஃபீஸ்க்கு வராங்க. கேட்குறாரு, ஏன்பா ஆஃபீஸ்லாம் கிளீன் பண்ணியாச்சா அப்படின்னு கேட்குறாங்க. கிளீன் பண்ணியாச்சு சார். என்னப்பா கிளீன் பண்ணியாச்சு? வெறும் குப்பையா இருக்கு. இன்னும் 1/4 மணி நேரத்துல மேனேஜர் வரப்போறாப்பா அப்படின்னு சொல்லும்போது, அவர் வந்து ஏதாவது சொல்லிட்டு போறாரு அப்படின்னு கேட்கும்போது, அப்பா ஆஃபீஸ் கிளீன் பண்ணியாச்சா அப்படின்னு கேட்கும்போது, கேள்வி ஆஃபீஸ் கிளீன் பண்ணியாச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் கேட்கும்போது பதில் என்ன வரும்? 2 விதமா பதில் வரும். இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் தே ஆர் கிளீனிங் சார். சார் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க சார். இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்கு. என்ன கிளீன் பண்ணியாச்சா பண்ணலையா அப்படின்னு கேட்கும்போது, சார் தே ஆர் கிளீனிங் சார். அவங்க கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஆஃபீஸ் பாய்ஸ்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. தே ஆர் கிளீனிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிலும், கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க சார் அப்படின்ட்டு, த ஆஃபீஸ் இஸ் கிளீன்டு சார் அப்படின்ட்டு 2வது பதிலும். ஸோ இங்க பாருங்க. இப்போ இது 2க்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? தே ஆர் கிளீனிங் சார். தே அப்படின்றது அவங்க செய்யற வேலை. இதுவும் வெர்பு தான், இதுவும் வெர்பு தான். தே ஆர் கிளீனிங். நான் என்ன சொன்னேன்? ஒரு வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வரும்போதுனா அந்த செயல் வந்து கொஞ்ச காலத்துக்கு
நடந்துகிட்டு இருக்கு, இல்ல நடந்துகிட்டு இருந்துச்சு, இல்ல இனிமேல் நடக்க போகுது அப்படின்ற மாரி அர்த்தத்துல வரும்ன்னு சொன்னா, அது நம்ப வரக்கூடிய அந்த சென்டென்ஸ் உள்ள வெர்ப பொறுத்து இப்பயா, இல்ல பாஸ்ட்லயா, இல்ல இனிமேல் நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ தே ஆர் கிளீனிங்னா இப்போ ஆஃபீஸ் கிளீன் பண்ணியாச்சுன்னு ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்றாங்க? சார் தே ஆர் கிளீனிங் சார்னா அவங்க கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கிளீனிங், தே ஆர் கிளீனிங் அப்படின்னு வரும்போது அப்ப இப்ப சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்ப இதே பாருங்க இன்னொன்னு. ஆஃபீஸ் கிளீன் பண்ணியாச்சா? அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் 1/4 மணி நேரத்துல ஃபங்க்ஷன் நடக்க போகுதுப்பா. ஆஃபீஸ் கிளீன் பண்ணியாச்சா? அப்படின்னு கேட்குறாங்க. சார் ஆஃபீஸ் கிளீன் பண்ணியாச்சு சார். ஆஃபீஸு கிளீன் பண்ணியாச்சு சார் அப்படின்னு சொல்றாங்க. த ஆஃபீஸ் இஸ் கிளீன்டு. த ஆஃபீஸ் இஸ் கிளீன்டு. இங்க த ஆஃபீஸ் தான் சப்ஜெக்ட். இதுவும் வெர்பு தான். ஆனா இந்த கிளீனிங், தே ஆர் கிளீனிங் அப்படின்னு சொல்லும்போது, தே ஆர் கிளீனிங் அப்படின்னு சொல்லும்போது தே ஆர் கிளீனிங் அப்படின்னு சொல்லும்போது இந்த வேலையை செஞ்சவங்க அவங்கன்ற சப்ஜெக்ட் இங்க இருக்கு. ஆனா இங்கேயும் சப்ஜெக்ட் இருக்கு. இங்கேயும் சப்ஜெக்ட் இருக்கு. இஸ் கிளீன்ட் அப்படின்னு வந்துருது. ஆஃபீஸ் இஸ் கிளீன்ட் அப்படின்னு வரும்போது அந்த என்னப்பா ஆஃபீஸ் கிளீன் பண்ணியாச்சா? கிளீன் பண்ணியாச்சு சார். இந்த இடத்துல பாருங்க முன்னாடி கிளீன் பண்ணியாச்சு சார், சுத்தம் செய்யப்பட்டது சார் அப்படின்னு வரும். சுத்தம் செய்யப்பட்டது அப்படின்னு வருதா? ஆனா இந்த சுத்தத்தை யாரு செஞ்சாங்க அப்படின்ட்டு முன்னாடி போய் சப்ஜெக்ட் தேடி பார்த்தா இருக்காது. வெறும் செயல் மட்டும்தான் சொல்றோம் இந்த இதுல. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா என்னது, நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லி கொடுத்தல பேசிவ் வாய்ஸ். அப்போ இதெல்லாம் ஆக்டிவ் வாய்ஸ். தே ஆர் கிளீனிங் அப்படின்னா அந்த செயலை செய்யறவங்க, கிளீன் பண்ற வேலையை செய்யறவங்க சப்ஜெக்டா முன்னாடி இருப்பாங்க. ஆனா சுத்தம் பண்ணியாச்சு சார் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப சுத்தம் பண்ணவங்க யாருன்னு போட்டு முன்னாடி போய் பார்த்தா சப்ஜெக்ட்னு பார்த்தா அந்த சப்ஜெக்ட் இருக்காது. செயல் மட்டும் தான் நடந்திருக்கு. அப்ப இதுக்கு பேர் தான் பேசிவ் வாய்ஸ். செயலை மட்டும் சொல்லக்கூடியது தான் பேசிவ் வாய்ஸ். அதை தமிழ்ல வந்து நம்ம செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, பார்த்துங்க. வரப்போற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2 எக்ஸாம்ல கொஸ்டின் வரும். அதே மாதிரி எஸ்எஸ்சிஜிஎல்ல, எம்டிஎஸ்ல, அப்புறம் பேங்கிங்ல நிறைய கொஸ்டின் வந்து வந்திருக்குங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது பார்க்கலாம். இப்போ த டெம்பிள் வாஸ் பில்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. த டெம்பிள் வாஸ் பில்ட். இப்போ நம்ம அடிக்கடி சொல்லுது, யார் இந்த கோயிலை கட்டினாங்க? யார் கட்டினாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு கோயில் கட்டி முடிச்சாச்சு, கட்டப்பட்டது. இப்போ த டெம்பிள் வாஸ் பில்ட் 100 years ago அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தஞ்சை பெரிய கோயில் இருக்குல்ல, தஞ்சை பெரிய கோயில் இருக்குல்ல, அதாவது வங்காள விரிகுடாவை வந்து ஒரு அவ்வளோ பெரிய பே ஆஃப் பெங்காலே வந்து ஒரு சின்ன ஏரி மாதிரி கன்சிடர் பண்ற அளவுக்கு ஏரி மாதிரி தன் கட்டுப்பாட்டில் வச்சு அயல் நாடுகள், அதாவது மலேசியா, இலங்கை, ஆசிய நாடுகள், அந்த பார்டர்லாம் மலேசியா, இலங்கை, வங்காளதேசம், ஒடிசா, இந்த மாதிரி சுற்றி இருக்கிற எல்லா ஃபாரின் கண்ட்ரிஸையும் வந்து தன்னுடைய போர் மூலயமாக வந்து ஜெயிச்சு வச்சிருந்த ஒரு மிகப்பெரிய அரசன் வந்து ராஜராஜ சோழன். சரிங்களா? ராஜராஜ சோழன் அந்த கோயில் கட்டி 1000 years ஆயிடுச்சு. 1000 year ஆயிடுச்சு. இப்போ ரீசன்ட் பாஸ்ட்டாக வந்து கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற இடத்துல வந்து அவருடைய மகன் ராஜராஜ சோழனுடைய மகனான ராஜேந்திர சோழனுக்கு வந்து அவர் பிறந்த ஆடி திருவாதிரை நட்சத்திரத்துல அந்த கோயில் கட்டுறதுக்கான 1000வது ஆண்டு விழா வந்து கொண்டாடினாங்க. சரிங்களா? ஓகே. அப்ப ரெண்டு மிகப்பெரிய அரசர்களும் வந்து சோழர்களுடைய மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்கள் பிற்கால சோழர்கள்ல. ஸோ இது ஹிஸ்டரி கிளாஸ், நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஸோ அப்போ அந்த வகையில அப்போ கேட்குறாங்க, இந்த கோயிலை யாருப்பா கட்டினா? யாருப்பா கட்டினா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சில கோயில் நம்ம தெரிஞ்சா இந்த கோயிலை இவங்க தான் கட்டினாங்க அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ தஞ்சை பெரிய கோயில்னா அது வந்து ராஜராஜ சோழன். கங்கை கொண்ட கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்குதுன்னா அது வந்து ராஜேந்திர சோழன். ஆனால் சிதம்பரம் நடராஜர் கோயில் வந்து மேக்சிமம் யார் கட்டினாங்கன்னு இது வரைக்கும் நமக்கு தெரியாது. சரிங்களா? அது யார் ஆனா சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு வந்து பொற்கூரை, பொன்னால கூரை வேந்தவர் யார் அப்படின்னா முதலாம் பராந்தக சோழன். சரிங்களா? முதலாம் பராந்தக சோழன். ஸோ அப்போ அந்த ஹிஸ்டரி பீரியட்லாம் ஒரு செயல் வந்து நடந்திருக்கும். ஆனா யார் அதை செஞ்சாங்க அப்படின்னு தெரியாது. அந்த மாதிரியான சுச்சுவேஷன் ஒரு செயலை வந்து நடந்திருக்கும். ஆனா அந்த செயலை செஞ்சவங்க யாரு அப்படின்னு தெரியாது. அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல செய்தியை மட்டும் சொல்லணும்னா நம்ம பேசிவ் வாய்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. செய்தி மட்டும் சொல்லணும்னா பேசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ த டெம்பிள்,
இது வந்து அந்த கோயிலை பத்தி பேச போறோம். வாஸ் பில்ட், கட்டப்பட்டது. எப்போ? 100 இயர்ஸ் எகோ. 100 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கோயிலை கட்டியாச்சு. கட்டிட்டாங்கப்பா. அப்படியே 100 வருஷத்துக்கு முன்னால கட்டினாங்களா? யார் கட்டினது? அப்படின்னு கேட்கும்போது, இந்த வாஸ் பில்ட்ன்னு ஒண்ணு இருக்கா, இதுதான் அந்த கட்டினது. இந்த கட்டியதை குறிக்கக்கூடிய வார்த்தை. கடந்த காலத்துல ஒரு கோயில் வந்து கட்டினாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. அப்ப யார் கட்டினதா? கொஞ்ச நேரம் இரு, நான் சென்டென்ஸை செக் பண்ணேன்னு சொல்லிட்டு பில்ட்ல இருந்து இந்த பில்ட் அப்படின்ற செயல், இந்த கட்டினது செயலை செஞ்ச ஆள் யாருன்னு சொல்லிட்டு முன்னாடி போய் சப்ஜெக்ட பார்த்தா அங்க அந்த ஆள் இருக்க மாட்டாங்க. அப்ப இந்த சென்டென்ஸ்ல முக்கியமா பாத்தீங்கன்னா, த டெம்பிள் வாஸ் பில்ட் 100 இயர்ஸ் எகோ. அப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனா யாரு கட்டினாங்கன்னா நமக்கு தெரியாதப்பா. ஆனா கோயில் கட்டியாச்சு. கோயில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப செயலை மட்டும் சொல்லும்போது அது வந்து பேசிவ் வாய்ஸ். ஸோ புரியுதா உங்களுக்கு? அப்ப ஈஸ் கிளீன்ட் அப்படின்றதுக்கு ஒரு செயல், ஆஃபீஸ் என்ன சுத்தம் பண்ணியாச்சா? ஆஃபீஸ் சுத்தம் பண்ணியாச்சு சார். அப்ப இங்க கோயில் கட்டியாச்சா? கோயில் ஆல்ரெடி 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியாச்சு சார். ஆனா இந்த 2த்துலயுமே வந்து யார் செஞ்சாங்கன்னு தெரியாது. ஆனா இங்க பாருங்க, ஆஃபீஸ் கிளீன் பண்ணியாச்சா? கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க சார். அப்ப யார் கிளீன் பண்றா? அவங்க தான் சார், நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப்ங்க. அந்த ஆஃபீஸ் பாய்ஸ் வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. சானிடரி ஒர்க்கர் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது, இந்த செயலை செஞ்சதுக்கான ஆள் யாருன்னு சொல்லிட்டு முன்னாடி நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஓகேங்களா? ரொம்ப 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 முக்கியம் இது. ஓகேங்களா? இப்போ இது புரியுதா? இதுதாங்க வந்து ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்களேன். இந்த சென்டென்ஸ் பாருங்க. ஐ எம் பிளேயிங் டென்னிஸ் அப்படின்ட்டு இருக்கு. ஐ எம் பிளேயிங் டென்னிஸ். ஐ எம் பிளேயிங் டென்னிஸ்ன்னு இருக்கா? ஐ எம் பிளேயிங் டென்னிஸ் டுமாரோ. இது ஐ எம் பிளேயிங் அப்படின்னாலே இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ். பாருங்களேன், ஐ எம் பிளேயிங் டென்னிஸ் டுமாரோ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தை சரியானதா அப்படின்னு நம்ம கேட்கும்போது, சரியா தப்பா அப்படின்னு கேட்கும்போது, சில பேர் என்ன சொல்லுவாங்க, என்னது ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல போயிட்டு நீங்க வந்து நாளைக்கு நடைபெறக்கூடிய வார்த்தைய சொல்றீங்க. ஐ எம் பிளேயிங் டென்னிஸ் டுமாரோ அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, இது தப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பட் இப்பல்லாம் வந்து நெறைய அந்த மாரி யூஸ் பண்றாங்க. அதாவது பிரசன்ட்லயே வந்து சிம்பிள் பிரசன்ட்லயும், பிரசன்ட் கன்டினியூஸ்லயும் வந்து ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் பத்தி அப்படின்னு தான் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அப்போ இது வந்து கரெக்ட் தான். ஐ அம் பிளேயிங் டென்னிஸ் டுமாரோனா நாளைக்கு நான் கிரிக்கெட் விளையாடுவேன். இப்போ இங்க பாருங்க. இத மட்டும் கட் பண்ணி இதுவரைக்கும் பார்த்தோம்னா, என்ன செய்றப்பா அப்படின்னு கேட்கும்போது, ஐ அம் பிளேயிங் டென்னிஸ். என்ன செய்றப்பான்னு கேட்கும்போது, ஐ அம் பிளேயிங் டென்னிஸ். நான் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு அர்த்தம். இதுக்கு அப்புறம் ஒரு ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய ஒரு டைம போட்டீங்கன்னா, ஐ அம் பிளேயிங் டென்னிஸ் டுமாரோ அப்படின்னா, ஷூரா நான் நாளைக்கு வந்து டென்னிஸ் விளையாடுவேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்ப இங்க 2வது சென்டென்ஸ். ஐ மைட் ப்ளே அப்படின்னு வருது. இந்த மைட்ன்றது வந்து மாடல்ஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ்ல நம்ம ப்ரீவியஸா பார்த்துருப்போம். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அத போய் பார்த்துக்கங்க. ஸோ ஐ மைட் ப்ளே அப்படின்னா, நான் விளையாடுவேன். ஐ மைட் ப்ளே டென்னிஸ் டுமாரோ. பட் ஆனா எனக்கு அந்த அளவுக்கு நான் நிச்சயமா விளையாடுவேனா என்னன்னு தெரியாது. சரிங்களா? விளையாடுவேனா என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றப்பலாம் ஐ மைட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது இந்த சென்டென்ஸ்ல ஐ அம் பிளேயிங் டென்னிஸ் டுமாரோன்னா, நான் நிச்சயமா நாளைக்கு ஷூரா, அதாவது ஷூரிட்டி சொல்லும். இந்த மாரி பிரசன்ட் கன்டினியூஸ்ல ஒரு அடுத்த ஃபியூச்சர்ல வரக்கூடிய ஒரு டைம் பீரியட நம்ம சொன்னோம்னா, அது வந்து ஷூரிட்டி சொல்லும். இதுவரைக்கும் ஐ மைட் ப்ளே டென்னிஸ் டுமாரோ அப்படின்ட்டு இதுவரைக்கும் சொன்னேன்னா, இது வந்து மைட் வந்தாலே ஒரு சந்தேகத்துக்கான இதுதான். ஐ மைட் ப்ளே டென்னிஸ் டுமாரோ அப்படின்னா, நான் நிச்சயமா நாளைக்கு விளையாடுவேன்னு சொல்ல முடியாது. விளையாடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. விளையாடுவேன். ஆனா அந்த அளவுக்கு பாசிபிலிட்டியா சொல்றது இல்ல. சரிங்களா? ஷூரா சொல்ல முடியாது. ஓகே. அப்ப இதுதான் வந்து மாடல்ஸ். சரிங்களா? மே, மைட், கேன், குட், வில், வுட், ஷல், ஷுட் அதெல்லாம் படிச்சிருப்போம்ல. அதெல்லாம் நான் வீடியோஸ்ல இருக்கு. அத போய் பாருங்க. சரிங்களா? ஓகே. அப்ப இதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? அப்ப இங்க என்ன சொல்ல வரேன்? ஒரு பிரசன்ட் கன்டினியூஸ்ல ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸையும் வச்சு நானு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல வரேன். இந்த இடத்துல வந்து மைட் அப்படின்றது வந்து ஒரு சென்டென்ஸ்ல எந்த மாரியான ரோல் ப்ளே பண்ணுது? அப்ப இது ஷூரிட்டிக்கும், பாசிபிலிட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்றேன். ஓகே. இங்க அடுத்தது. ஐ அம் கோயிங் டூ ப்ளே டென்னிஸ் டுமாரோன்னா, நிச்சயமா இது ஷூரிட்டி தான். இது ஒரு 70% பட் இது ஐ அம் கோயிங் டூ ப்ளே டென்னிஸ் டுமாரோன்னா, நான் முடிவே பண்ணிட்டேன் நாளைக்கு விளையாட போறேன்னு அர்த்தம். இது வந்து ஷூரிட்டி வந்து 100%, 200% நிச்சயமா நாளைக்கு நான் டென்னிஸ் விளையாட போறேன். ஐ அம் கோயிங் டூ ப்ளே டென்னிஸ் டுமாரோ அப்படின்னா, நிச்சயமா நாளைக்கு டென்னிஸ் விளையாட போறேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப மீனிங் புரியுதா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஷூரிட்டி தான்.
2வது வந்து ஜஸ்ட் ஒரு அசம்ப்ஷன்ல இருக்கலாம். பட் அவ்வளோ ஷூரா இல்ல. 3வது வந்து ஐ அம் கோயிங் டூ ப்ளேன்னு வந்துச்சுன்னா, நிச்சயமா கண்டிப்பா நாளைக்கு நானு டென்னிஸ் விளையாட போறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப இந்த சென்டென்ஸ் பாருங்க. ஐ வாஸ் லேட் எஸ்டர்டே. ஐ ஹேட் டூ கோ டூ த பாருங்க. ஐ வாஸ் லேட் எஸ்டர்டே. ஐ ஹேட் டு கோ டு த டென்டிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஐ ஹேட் டு கோ டு த டென்டிஸ்ட். ஐ ஹேட் டு கோ டு த டென்டிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். முதல் சென்டென்ஸு. 2வது வந்து ஐ ஹாவ் டு டேக் மெடிசன் ஃபார் 4 டைம்ஸ் எ டே. சரிங்களா? 4 டைம்ஸ் எ டே. இங்க பாருங்க. இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஐ ஹேட் டூ அப்படின்ற ஒரு வார்த்தை. இந்த ஐ ஹேட் டூ அப்படின்னா, கடந்த காலத்துல நான் ஒரு செயல செய்யறதுக்கான ஒரு கட்டாயம் இருந்துச்சு. சரிங்களா? ஒரு கண்டிஷன் இருந்துச்சு. ரொம்ப கண்டிப்பான்னு சொல்லல. பட் நெசசிட்டி இருந்துச்சு. தேவை இருந்துச்சு. எனக்கு நேத்து பல்லு வலி. நைட்டு ஒரு 8 மணிக்கெல்லாம் பல்லு வலி. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், திடீர்னு நான் வந்து இங்க பாருங்க. எனக்கு ஒரு காலையில 8 மணிக்கெல்லாம் பல்லு வலி. அதனால செம வலி. அதனால ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி வலி வந்ததால நான் உடனே டென்டிஸ்ட் கிட்ட போயிட்டேன். இப்போ இந்த இடத்துல ஐ ஹேட் டூ அப்படின்ற வார்த்தை எந்த மாரி ப்ளேன் பண்ணுதுன்னா, ஐ ஹேட் டூன்னா கடந்த காலத்துல ஒரு செயல செய்வதற்கான தேவை இருந்துச்சு. அதனால அது செஞ்சேன். அத தவற விட்டுருந்தேன்னா, அதனுடைய விளைவுகள் வந்து தீவிரமா இருந்திருக்கும். ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்க, பை எடுத்து மாட்டிட்டீங்க, டூ வீலர்ல போய் உட்காந்துட்டீங்க, இல்ல கார்ல போய் உட்காந்துட்டீங்க, இல்ல நடந்தே போறீங்க அப்படின்னா, கிளம்பி ஒரு 2 நிமிஷம் கிளம்புற நேரத்துல பல் வலிக்க ஆரம்பிச்சுச்சு. செம வலி. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? பரவால்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸா போவீங்க? போமாட்டீங்க. ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சா என்ன பண்ணுவீங்க? உடனே டென்டிஸ்ட் கிட்ட போயிடுவீங்கல்ல? டாக்டர்ட்ட போய் பார்க்கணும். இல்லன்னா ரொம்ப தீவிரமா வலிய ஆரம்பிச்சுரும். பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஆஃபீஸா போவீங்க. ஆஃபீஸ் போலத்துல என்ன ஆகும்? இன்னும் சிவியரா ஆயிடும் பெயின். ஸோ அப்ப டென்டிஸ்ட்ட பார்த்துட்டு, பூச்சி பல்லு, சொத்த பல்லு இருந்துச்சுன்னா, அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தானே போவோம். ஸோ அப்ப அத தவற விட்டுட்டோம்னா, அதோட இம்பாக்ட் வந்து அதிகமாயிடும். அத சொல்றது தான். அதாவது கடந்த காலத்துல ஐ ஹேட் டூ அப்படின்னு வந்து சொல்லும். இதே ஐ ஹேவ் டூ டேக் மெடிசின் ஃபார் 4 டைம்ஸ் எ டே அப்படின்னா, ஐ ஹேவ் டூ டேக் மெடிசன்ஸ் ஃபார் 4 டைம்ஸ் எ டே. இப்போ இந்த இடத்துல ஐ ஹேவ் டு அப்படின்ற வார்த்தைங்க இருக்கு. இந்த ஐ ஹேவ் டு எத சொல்லுது அப்படின்னா, இப்போ பிரசன்ட்ல ஒரு செயல நான் செஞ்சாகணும். அதனுடைய தேவை இருக்கு. அப்படி இல்லன்னா, ஃபியூச்சர்ல அதனுடைய தாக்கம் வந்து அதிகமா இருக்கும். அப்ப ஐ ஹேவ் டு இருந்து என்னது? பிரசன்ட்ல நான் அப்ப அந்த செயல செஞ்சாகணும். ஐ ஹேவ் டு டேக் மெடிசின். என்ன மாத்திரை எடுத்துக்கணும் ஃபார் 4 டைம்ஸ் எ டே. ஒரு நாளைக்கு 4 தடவ நான் மாத்திரை சாப்பிட்டாகணும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால நான் ஒரு நாளைக்கு 4 டைம் நிச்சயமா நான் மாத்திரை எடுத்துக்கணும். இல்லன்ற பட்சத்துல என்ன ஆகும்? எனக்குரிய அந்த நோயின் தாக்கத்துக்காக குடுத்த அந்த மாத்திரையோ, இல்ல வேற ஏதாவது அது வந்து எஃபெக்ட்ஸ் கிரியேட் பண்ணி அடுத்தடுத்த நாளன்னைக்கு தீவிரமா போயிடும். ஸோ அதனால ஐ ஹேவ் டூ டேக் மெடிசின்ஸ் ஃபார் 4 டைம்ஸ் எ டே. அப்போ ஒரு நாளைக்கு நான் நிச்சயமா நானு 4 தடவ நான் மாத்திரை சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம், இந்த மாரி சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ ஐ ஹேவ் டூ அப்படின்றது வந்து இந்த இடத்துல ஹேவ் டூ அப்படின்றது வந்து இப்போ பிரசன்ட்ல ஒரு செயல செஞ்சாகணும். நிச்சயமா செஞ்சாகணும். கட்டாயமான்னு சொல்லல. நிச்சயமா செஞ்சாகணும். அது செய்ய விட்டுட்டீங்கன்னு தான் ரொம்ப பெரிய ஆபத்து. அப்போ ஐ ஹேட் டூ அப்படின்றது கடந்த காலத்துல ஒரு செயல நிச்சயமா நான் செஞ்சேன். அதனால பல்லு வலிச்சுது. அதனால நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். டென்டிஸ்ட்ட போயிட்டேன். அப்படின்னு சொல்லும்போது கடந்த காலத்துல ஒரு செயல செய்வதற்கான தேவை இருந்துச்சு. அப்போ ஐ ஹேட் டூ. சரிங்களா? அப்போ இது 2ம் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஃபியூச்சர்ல என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. இப்ப இங்க பாருங்க. இப்ப நான் முன்னாடி சொன்னேன்ல, அது ஒரு டைப் ஆஃப் சென்டென்ஸ். இப்போ இங்க சொன்னது 6வது சென்டென்ஸ். ஐ அம் என்ஜாயிங். இதுவரைக்கும் பாருங்க. ஐ அம் என்ஜாயிங். ஐ அம் என்ஜாயிங்ன்னா, "என்னப்பா செய்ற?" "நான் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். சந்தோஷமா இருக்கேன்." அப்படின்னு அர்த்தம். என்ன என்ஜாய் பண்றாங்க? என்னத்த என்ஜாய் பண்றாங்க? "ஐ என்ஜாயிங் மை நியூ ஜாப்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்றா. ஒரு பொண்ணு உங்கள்ட்ட சொல்றா. சொல்லி முடிச்சுட்டா.
"ஏய் என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க? உனக்கு தெரியாதா? நான் என்னோட வேலைய நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி செய்றேன். ஐ அம் என்ஜாயிங் மை நியூ ஜாப்" அப்படின்ட்டு உங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்துட்டு சொல்றான். சரிங்களா? சரி கொஞ்சம் தூரம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுட்ட விட்டுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போறீங்க. உங்க நீங்க நடந்து போற ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்ட் ஒண்ணு சொல்றா. சரி அவள்ட்டருந்து கேட்டுட்டு இன்னொரு இடத்துல அப்படி நடந்து போயிட்டே இருக்கீங்க. திடீர்னு ஒரு பையன் எதுத்தாப்புல வரான். அவன் உங்களோட ஃப்ரெண்டு. அந்த பையன் கேட்கறான். "டேய் என்னடா நான் வரும்போது பார்த்துட்டே இருந்தேன். அந்த பொண்ணுகிட்ட நீ என்ன சொல்லிட்டு இருந்த? இல்ல அவ உன்ட்ட என்ன பேசிட்டு இருந்தா?" அப்படின்னு கேட்கும்போது, "அதுவாடா, அவ என்ன சொன்னான்னா" அப்போ ஷி செட் தட் அவ என்ன சொன்னான்னா, ஷி வாஸ் என்ஜாயிங். அவ என்ஜாய் பண்றதா சொன்னா. அவளோட வேலைய, ஹர் நியூ ஜாப் அவளோட புது வேலைய புதுசா அவ போய் ஜாயின் பண்ணியிருக்காளாம். அவ என்ன சொன்னான்னா, இங்க பாருங்க. அவ என்ன சொன்னான்னா, ஷி செட் தட் ஷி வாஸ் என்ஜாயிங். அவ என்ஜாய் பண்றாளாம். எத என்ஜாய் பண்றாளான்னா, அவளோட புது வேலைய புதுசா ஜாயின் பண்ண வேலைய வந்து என்ஜாய் பண்றாளாம். அப்போ ஷி செட் தட் ஷி வாஸ் என்ஜாயிங் ஹர் நியூ ஜாப் அப்படின்னு வந்துரும். இதுதாங்க அப்போ ஐ அம் என்ஜாயிங் மை நியூ ஜாப்ன்னு அந்த பொண்ணு டைரக்ட்டா சொல்றா இந்த இடத்துல. நீங்க அத கேட்டுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போன உடனே, உங்க ஃப்ரெண்ட் இன்னொருத்தன் வரான். அப்ப இவன் கேட்கறான். "ஏய் என்னடா அவ சொன்னா?" அப்படின்னு கேட்கறான். ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தீங்க. என்ன அவ சொல்றான்னா, இப்ப இவகிட்ட நீங்க இந்த பையன்ட்ட உங்க ஃப்ரெண்டு கிட்ட இவ சொன்னத வந்து எப்படி சொல்லுவீங்க? "அதுவாடா, அவ என்ன சொன்னான்னா, அவளோட வேலைய அவ ரொம்ப என்ஜாய் பண்ணி செய்றாளாம்." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ள பேசிப்பீங்க. அப்போ நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும்போது டைரக்ட்டா பேசினது வந்து டைரக்ட் ஸ்பீச்சு. அதையே இன்னொருத்தவங்கள்ட்ட போய் சொன்னா, "அவ இப்படிலாம் சொன்னா, அப்படிலாம் சொன்னா" அப்படின்னு சொல்லும்போது, அது வந்து இன்டைரக்ட் ஸ்பீச். சரிங்களா? அப்போ ஓவராலா நம்ம இன்னைய கிளாஸ்ல வந்து மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு பேசிக்கா ஒரு கம்ப்ளீட் ரிவிஷன. நாளைக்கு வந்து 80 டேஸ் கிளாஸ் லாஸ்ட்டா ஒரு கம்ப்ளீட் கிளாஸ் முடிய போற கிளாஸு. அதுல நெறைய வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி, அதில சென்டென்ஸ் பேட்டர்ன் வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2ஏக்கான கிராமர் கிளாஸ் போயிட்டுருக்கு. அதனோட வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு நாளையிலேருந்து இது அப்லோட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஓகே. பை. டேக் கேர். தேங்க் யூ ஃபார் லவ் அண்ட் யுவர் சப்போர்ட். அம் கொஞ்சம் டைம் வந்து கொஞ்சம் கிடைக்காதனால தான் என்னால வீடியோ வந்து கன்டினியூஸா போட முடியல. பட் ஸோ இனிமேல் கடவுளோட ஆசீர்வாதத்தில சீக்கிரமா கன்டினியூஸா ஒரு கன்சிஸ்டன்ட்டா நம்ம கொண்டு போலாம். ஓகேங்களா? பை. டேக் கேர். பை.